ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தினமும் சாப்பிட்ற இந்த ஒரு உணவுக்கு உங்களோட உடலை மெதுவாக நோய்கள் இல்லாத வாழ்க்கைக்கு மாற்றுற சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அதே நேரத்தில் நம்ம இந்த உணவை சாப்பிட மறந்ததுனால இன்றைக்கி நிறைய பேருக்கு டயாபெட்டிஸ், ஒபிசிட்டி, வீக் இம்யூனிட்டி, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் மருந்து எதுவும் இல்லாமலே உடம்பை பாதுகாத்த ஒரு சீக்ரெட் ஃபுட் இருந்துச்சு. அந்த ஃபுட் என்ன தெரியுமா? அதுதாங்க கம்பு. ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் ஒயிட் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி உணவாக இருந்துச்சு. ஆனால் டெய்லி ஃபுட்டாக இருந்தது கம்பு தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்பு எப்படி உங்களோட உடலை ரிப்பேர் பண்ணும், எப்படி வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், எப்படி சுகரை கண்ட்ரோல் பண்ணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் கடைசியில் நான் சொல்ல போகிற சீக்ரெட் ரெசிபி உங்களோட ஹெல்த் ரொட்டீனை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இந்த ஒரு வீடியோ உங்களை ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கிராமங்களில் காலையில் எழுந்த உடனே அம்மாக்கள் செய்கிற முதல் வேலை கம்பு உணவு தான். அதாவது கம்பு கஞ்சி தாங்க. கிராமங்களில் இருக்கிற மக்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, வெயிலில் வேலை செய்கிறாங்க. ஆனாலும் எனர்ஜி லெவல் மட்டும் குறையிறதே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க சாப்பிட்றது ரீஃபைன்டு ஃபுட் இல்லைங்க, நேச்சுரல் மில்லட் தான். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஃபாஸ்ட் ஃபுட், ஒயிட் ரைஸ், சுகர் எல்லாமே அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் பலவீனமாகுது, நோய்கள் அதிகமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட்டு கம்புனா என்னன்னு பார்க்கலாம். கம்பு அப்படிங்கிறது ஒரு மில்லட் கிரெயின், அதாவது சிறுதானியம் தான். இது ட்ரை கிளைமேட்டில் கூட வளரும், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் வளரும். கம்பில் ஃபைபர், அயன், கால்சியம், புரோட்டீன், மெக்னீஷியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இது குளுட்டன் ஃப்ரீ கிரெயின் அப்படின்னு சொல்லலாம். கம்பு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாமா? கம்பு சாப்பிட்டா டைஜஷன் ஸ்லோவாக நடக்கும். இதனால சுகர் சடார்னு ஸ்பைக் ஆகாது, இன்சுலின் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சயின்டிஃபிக்காக பார்த்தா இது ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். டயாபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸோட மிதமான அளவில் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பு சாப்பிட்டா ஸ்டொமக் ஃபுல்லான ஃபீல் அதிகமாக இருக்கும், கிரேவிங்ஸ் குறையும், தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது குறையும். அதே டைமில் கலோரி இன்டேக் நேச்சுரலாக குறைய ஆரம்பிக்கும். மெக்னீஷியமும் ஃபைபரும் அதிகமாக இருக்குது. இது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும், ஹார்ட் பிளாக்கேஜை ரிஸ்க்கை குறைக்கும். கோடை காலத்தில் கம்பு கஞ்சி குடித்தா பாடி இன்டர்னல் ஹீட்டு குறையும், அதனால முகப்பரு குறையும், சோர்வு குறையும், டீஹைட்ரேஷன் கண்ட்ரோல் ஆகும். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ரெடியூஸ் ஆகும், கட் பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணும், டைஜஷன் ஸ்மூத் ஆகும். கம்பில் கால்சியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. இது போன் ஸ்ட்ராங் ஆகும், ஜாயின்ட் பெயினை ரெடியூஸ் ஆக சப்போர்ட் பண்ணும். கம்பு சாப்பிட்றப்ப யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்க்கலாம். கம்பு ஒரு சூப்பர் ஃபுட் தான். ஆனால் கோல்டு பாடி இருக்கிறவங்க, எக்ஸஸாக இன்டேக் சாப்பிட்றவங்க, வாட்டர் இன்டேக் குறைவாக எடுத்துக்கிறவங்க ஆரம்ப காலத்தில் கம்மியான அளவு சாப்பிட ஆரம்பிங்க. கம்பை எப்படி சாப்பிடலான்னா, கம்பு கஞ்சியாக சாப்பிட்றது பெஸ்ட்டு மெத்தடு. ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அதில் கொஞ்சமாக மோர் கலந்து குடிக்கலாம். இதை காலையில் நேரத்தில் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கம்பு ரொட்டி சாப்பிடலாம். தேவைப்பட்டா இதில் கொஞ்சம் கோதுமை கலந்து சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்ததாக கம்பு தோசையாக கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போ ஒரு சீக்ரெட் ஹெல்த் டிப்ஸை பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றில் கம்பு கஞ்சியும் கொஞ்சோண்டு தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்து 7லேருந்து 14 நாட்கள் குடித்தா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், பாடி லைட்டான ஃபீல் கிடைக்கும். நீங்கள் கம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி டெய்லி மிஸ் பண்ணாமல் கம்பு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.